கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்துல முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் பொறுப்போடு நடந்துகிட்டாரு. ஒரு பக்கம் பாராட்டுகள் அவருக்கு, இன்னொரு பக்கம் திரு விஜய் தார்மீக பொறுப்பேற்றிருந்தா நீதிமன்றமும் கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காது. திரு விஜயோடைய வீடியோ வருத்தம் கொடுக்குது அப்படின்னு ஒரு தோழமையான கூட்டும் ஆலோசனையும். இதன் தொடர்ச்சியாக கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்துக்கு ஆளுங்கட்சி தான் காரணம் அப்படின்னு சொல்வது தரம் தாழ்ந்த அரசியல் அப்படின்னு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவரையும் அட்டாக் செஞ்சிருக்காரு. அடுத்து சொன்னதுதான் முக்கியம். இதற்கு பாஜகவும் துணை போயிருப்பது வருத்தம் கொடுக்கக்கூடியது அப்படின்னு பதிவு செஞ்சிருக்காரு. தூத்துக்குடிக்கு உண்மை அறியும் குழுவை அனுப்பாதவங்க கரூருக்கு மட்டும் அனுப்பியது ஏன் அப்படின்னு பாஜகவை நோக்கி கேள்விகளை அடுக்கியிருக்காரு. வேற யாரும் இல்ல, அமமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு டிடிவி தினகரன். ஏன் திடீர்னு இப்படி ஒரு அட்டாக்கு? இன்னொரு பக்கம் முதலமைச்சரை பாராட்டி இருக்காரு அப்படின்னா, எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தா ஏத்துக்க முடியாது அப்படின்னு தான் கூட்டணியை விட்டு வெளியேறினாரு. என்டிஏ கூட்டணியில இருந்து தொடர்ந்து இதை பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்காரு. இன்னொரு பக்கம் திரு விஜயோடு கூட்டணி சேரவும் சில விஷயங்களை முன்னெடுத்தாரு. டிசம்பர்ல கூட்டணி சம்பந்தமாக பேசுவாரு விஜய் அப்படிங்கிறதாலையும் டிசம்பர்ல நல்ல செய்தி வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாரு. விஜயை காமிச்சும் என்டிஏ கூட்டணிக்கு சில அழுத்தங்களும் கொடுத்தபடி இருந்தாரு. இப்படி ஃப்ரீயா இருந்துகிட்டு இருந்த நேரத்துல தான் கரூர் சம்பவத்தை காரணமா வைத்து விஜய்க்கு நேசக்கரம் நீட்டி என்டிஏ கூட்டணிக்குள்ளார தாவேக்காவை கொண்டு வரக்கூடிய வேலைகளை தீவிரப்படுத்தியது பாஜக. இதற்கு ஸ்கெட்ச் போட்டு ரூட்டு போட்டு கொடுத்தது பழனிசாமி தான் அப்படின்னு அவர் மேலேயும் டவுட்டு. அப்படி போனா தன்னுடைய தேவை இல்லாம போயிடும், மீண்டும் அது அரசியல் ரீதியாக போராட்டங்களை கொடுக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு தான் நீங்க இப்படி செக் வைக்கிறீங்களா, உங்களுக்கு நாங்க எப்படி ஷாக் கொடுக்கிறோம் பாருங்க அப்படின்னு முதலமைச்சரை ஆஹா ஓஹோன்னு பாராட்டி இருக்காரு டிடிவி தினகரன். இதன் மூலமாக பாஜகவுக்கு ஒரு செக் வச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள்.